ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். சுட இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இனிஷியலாக என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லோ கார்டு பார்த்தீங்கன்னா வார்னிங். அதே மாதிரி 2 எல்லோ கார்டு வாங்கினா கரண்ட் மேட்ச்லையும் ப்ளே பண்ண முடியாது. அதுக்கு அடுத்த மேட்சும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இல்லை, அது மாதிரி ரெட் கார்டு பண்ணிவிடும். அந்த வருஷத்தில் ப்ளூ கார்டுன்னு ஒன்று இந்தியன் அதாவது ஃபுட்பாலில் கொண்டு வர போகிறாங்க. கூடி சீக்கிரத்தில் ஐஎஸ்எல்ல கொண்டு வருவாங்களா இல்லையான்ற மாதிரி கருத்தை நான் கன்ஃபார்ம் பண்ண உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த ப்ளூ கார்டு என்னென்னா, ஈவன் நீங்கள் பிகேஎல் அதாவது கபடி மேட்ச் பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில கார்டு காமிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா பிளேயர் அவுட் ஆஃப் வெளியே உட்கார மாதிரி மேக் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலில் ப்ளூ கார்டுன்னு ஒன்று வரப்போகுது. அதில் என்னென்னா பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு டேக்கிள் மேக் பண்ணி அது பார்த்தீங்கன்னா ஒரு சிவியராக இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கார்டு தரப்படும். அந்த பர்டிகுலர் பிளேயர் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா வெளியே இருப்பாங்க. 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா கேமில் ப்ளே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தான் ரிட்டன் உள்ளே வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கார்டும் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் 2 முறை வாங்கினா ஆல்ரெடி எல்லோ கார்டு ஒன்று, இப்போ ப்ளூ கார்டு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அது ரெட் கார்டு ஈக்குவல் ஆகி ரெட் கார்டு கொடுக்கப்படுன்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இந்த கூடிய சீக்கிரத்தில் எல்லாம் ஃபுட்பால் லீக்ஸில் எல்லாம் கொண்டு வருவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. உங்களோட கருத்து சொல்லுங்கள். ஐஎஸ்எல்ல கொண்டு வரணுமா? சும்மா எல்லோ கார்டு தூக்கிட்டு இருக்காங்க, இப்போ ப்ளூ கார்டு வந்து அடுத்த ப்ளூ கார்டு தூக்குவாங்களா? இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஈஸ்ட் பெங்காலில் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் கார்லஸ் குட்ரெட். அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் தந்திருக்காங்கன்னு சொல்லலாம் ஈஸ்ட் பெங்கால் மேனேஜ்மெண்ட். கண்டிப்பாக ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க ஈஸ்ட் பெங்கால். ஐஎஸ்எல்ல தான் அந்த கிளிக் காமிக்கலையே தவிர மற்றபடி சூப்பர் கப், துராந்த் கப்லாம் நல்லா பண்ணிட்டு வராங்க. ஈவன் இப்போ ஐஎஸ்எல்லையும் பேக் இன் ஃபார்ம்னு சொல்லலாம். முக்கியமான பிளேயர்ஸ் அவைலபிளாக இல்லாத நேரத்தில் அதுக்கேற்ற ப்ராப்பர் சப்ஸ்டியூஷன் பண்ணி அவங்களும் நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. அந்த வருஷத்தில் ஈஸ்ட் பெங்கால் டாப் 6க்கு மூவ் பண்ணுவாங்களா? இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். இப்போ கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ண கார்லஸ் குட்ரெட் அது சரியான முடிவா? ஏன்னா ஈஸ்ட் பெங்காலோட ஃபியூச்சர் கண்டிப்பாக ஒரு கையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, அகமது ஜாவோ. நேற்று நடந்த ஒடிசா எஃப்சி அண்ட் எஃப்சி கோவா மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அகமது ஜாவுக்கு டிஃபால்ட்டாகவே ஒரு எல்லோ கார்டு மேட்ச்சில் வந்துடும்னு சொல்லலாம். ஒரு பிளேயர் ரொம்ப நல்லா பண்ணுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேமுக்கு ஏற்ற மாதிரி ஃபவுலும் நிகழ்த்துவார். அந்த வருஷத்தில் அவருக்கு எல்லோ கார்டு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 4 எல்லோ கார்ட்ஸ் கைவசம் வச்சுட்டு இருக்கிற காரணத்தினால அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அவர் அவைலபிளாக இருக்க மாட்டார். அதுவும் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவர் அவைலபிளாக இருக்க மாட்டார்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் நம்ம கூடவே போர்ஜா அரேரா எஃப்சி கோவா பிளேயரான போர்ஜா அரேராக்கும் அடுத்த மேட்ச் பேனுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதனாலனா கண்டினியூஸ் எல்லோ கார்ட்ஸ்னால. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டு இருப்போம் யோகோ பூமர்ஸ். அவர் கன்ஃபார்ம் தான் பண்ணலே தவிர ஆனால் அதாவது எப்படி சொல்லலாம் மறைமுகமாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் மோகன் பகான். இதனால்னா ஜானி கைகோ பார்த்தீங்கன்னா யோகோ பூமர்ஸ்க்கு பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஸ்குவாடில் இணைச்சிருக்காங்க. ஜானி கைகோ ஸ்குவாடில் இணைச்ச காரணத்தினால கண்டிப்பாக யோகோ பூமர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க நன்றி தான் தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னும் அஃபிஷியலாக சொல்லலை, பட் கூடிய சீக்கிரத்தில் சொல்லிடுவாங்க. அந்த வருஷத்தில் ஒரு லாங் ஜேர்னின்னு சொல்லலாம். மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸில் ஒரு முக்கியமான பிளேயராக இருந்தார், மும்பை சிட்டிலேருந்து மூவ் பண்ணி. இப்போ யோகோ பூமர்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இல்லை. பட் எந்த கிளப் எதனா அப்ரோச் பண்ணிட்டு வராங்களா, அது எந்த வித இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. கண்டிப்பாக வேறு எதனா கிளப் மூவ் பண்ண ஹை சான்ஸ் இருக்குது. பட் எந்த கிளப்னு நான் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணோன்னே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் யோகோ பூமர்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸில் முக்கியமான பிளேயர்ஸ் தாப்பா ஒரு சில மேட்ச் இன்ஜுரினால சஃபர் ஆகிருப்பாங்க. சஹல் அப்துல் சமாத் இல்லாமல் சஃபர் ஆகிருப்பாங்க. அதே மாதிரி ஆஷிக் குர்னியன் எல்லாமே சஃபர் ஆகிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஷிக் குர்னியன் அவங்களோட ஸ்குவாடில் இணைஞ்சிட்டாருன்னு சொல்லலாம். அப்கமிங் மேட்சஸில் அவர் அவைலபிளாக இருப்பார். கண்டிப்பாக ஒரு பெட்டர் ரோல் அவருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஹபாஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரி பெலான். இவர் பார்த்தீங்கன்னா ஃபார்மர் ஐஎஸ்எல் கோச் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இரிஸ் இன்டர்நேஷனல் பிளேயர் அண்ட் கோச்னு சொல்லலாம். இவரை பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபுட்பாலை பற்றி சொல்லியிருப்பார். இந்தியன் ஃபுட்பால் பொறுத்த வரைக்கும் தூங்கிட்டு இருக்கீங்க, பட் சீக்கிரம் ஏஞ்சிக்கிங்க ஜெயண்ட்ன்ற மாதிரி சொல்லியிருப்பார். பட் அந்த ஏஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக நம்ம விழுத்து வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். கோச்சஸ் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறத ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த யூத் லீகாக இருக்கட்டும், பிளேயர்ஸ் எப்படி டேலண்ட்டை ஸ்கவுட் பண்ணுறதா இருக்கட்டும், அதை பற்றிலாம் ஏகப்பட்டது சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கேம் வின் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருப்பாரு. இப்போ நேஷனல் டீம் நீங்கள் ஒரு கேமும் வின் பண்ணலன்னா கண்டிப்பாக அதை பார்க்குற ஃபேன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். அது பார்த்தீங்கன்னா சரியாக இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் கேமையும் வின் பண்ணோம். ஆஸ் வெல் அஸ் பேரலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூத் டெவலப்மெண்ட்டும் சரி, கோச்சஸ் இம்ப்ளிமெண்டேஷனும் ப்ராப்பராக பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு டெரி. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் தலைவாசோட நாளைக்கு முக்கியமான மேட்ச். ஆல்மோஸ்ட் அவுட்டுன்னு சொல்லலாம். பட் எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒரு சான்ஸ் ஒட்டிகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா ஃபேன்ஸ்க்கும் நம்பிக்கை இருக்கும். அந்த வருஷத்தில் தமிழ் தலைவாஸ் புனேரி பால்டனை நாளைக்கு சரியாக 8 மணிக்கு எதிர்கொள்ள போகிறாங்க. புனேரி பால்டன் ஆல்ரெடி நம்ம கிட்டத்தட்ட அவங்க ப்ரைம் ஃபார்மில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள ஃபைட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 பாயிண்டில் தான் நம்ம தோற்றுருப்போம். அந்த வருஷத்தில் இப்போ நாளைக்கு புனேரி பால்டனை எதிர்கொள்ள போகிறோம். கண்டிப்பாக ஒரு முக்கியமான மேட்ச் தமிழ் தலைவாஸ்க்கு. இதுக்கப்புறம் நம்ம தோக்கணும் ஜெயிக்கணும்லாம் யோசிக்க தேவையில்ல. ஒரு மேட்ச்சுமே ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா டேபிளில் கரண்ட்டாக 8th பொசிஷனில் இருக்கும். நம்மளுக்கு மேலே பாட்னா அண்ட் பெங்களூர் புல்ஸ் இருக்காங்க. பெங்களூர் புல்ஸ் 3 பாயிண்ட் அதிகமாக இருக்காங்க. பட் இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணால் 50 போகுமே. பட்
பட்னாவோட கேம் பொறுத்து தான். பட்னா மேட்ச் வின் பண்ணிட்டாங்க பட்னா பைரட்ஸ்னால் நம்மளுக்கு இன்னுமே வாய்ப்பு கம்மியாகிடும். அவங்க தோத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரு மறுபடியும் அந்த ஒட்டிக்கிட்டு இருக்க ஒரு சான்ஸ் இன்னமும் அலைவாக இருக்கும். ஸோ புனேரி பார்த்தோன்னா கண்டிப்பாக பெட்டராக வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அன்வர் அலி இன்ஜுரி நம்ம சீரியஸ்ன்னு சொல்லியிருப்போம். ஆல்மோஸ்ட் 8 வாரம் அவைலபிளாக இருக்க மாட்டார்ன்ற மாதிரி சொல்லியிருப்போம். அதை வந்து சீரியஸாக எடுத்துக்க வேணான்ற மாதிரி சொல்லியிருக்காரு மார்க்கஸ். ஸோ அன்வர் அலியோட இன்ஜுரி பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த சீரியஸும் இல்லை. கண்டிப்பாக அவர் சூன் ரிட்டன் வந்துடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா சீரியஸாக இருக்குன்றனால இப்போ தான் வந்தார் டக்குன்னு போயிட்டாருன்ற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமான பிளேயர் ஸோ இந்தியன் டீமுக்கு. ஸோ இப்போ அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக இன்ஜுரி இல்லை. கண்டிப்பாக ஒரு ரிட்டன் வந்துடுவார். ஆல்மோஸ்ட் February 14 நடக்க இருக்க FC கோவா மேட்ச்சில் அவர் அவைலபிளாக இருப்பார்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு மார்க்கஸ். ஸோ ஒன்ஸ் இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் ஆனால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் அவர் கேதர் பண்ணி சொல்கிறேன்னு இருக்காரு. ஸோ அது சொன்னோடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மேலும் ஃபுட்பால் நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிப்பீங்க. முடிஞ்ச அந்த வீடியோ லைக் பண்ணுவீங்க எதிர்பார்க்குறேன். லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.